ஒரு வாக்காளனின் உளறல். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயணிக்கப் போகின்ற மொழியின் உயிராகிய உயிரெழுத்துக்களை ஒரு ஆசிரியர் எப்படி முதலில் மழலைக்கு அறிமுகம் செய்கிறாரோ, அதுபோல நம்முடைய அரசியல் களப்பணியில் நமக்கு உதவி புரிய இயற்கையும் மாதரும் சுதந்திர போராட்ட வீரர்களும் கட்சி தொண்டர்களும் நேர்மையாளர்களும் இவர்களுடனே தெய்வ புலவரும் தங்களை இப்பணியில் தொடக்க நிகழ்வான இதில் அறிமுகப்படுத்துகிறார்கள். அதை அழகிய வர்ணனையாக காணலாம். வாருங்கள். 8 திக்கு பூமியில் எதிரொலிக்காத குரல்கள் எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. நமக்காக சுவாசம் கொண்டுள்ள கர்வம் கொள்ளாத மரங்கள் போல, பருவம் தவறாமல் கண்ணீர் பொழியும் வான்மழை போல, மனிதன் என்ற மகத்துவத்திற்காக மட்டுமே என நினைத்து அவனின் தேவைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் எத்தனை கோடரியின் அடிகளையும் மண் கடத்தும் கல்வர்களின் கைவரிசையையும் தாங்குகிறது இந்த நிலப்பரப்பு. இந்த இருளும் நிரந்தரமில்லை மானிடர்க்கு. அவன் மனம் இருளாயினும் இறைவனின் மனம் வெளிச்சம் என்னும் சூட்சமத்தை வெளிப்படுத்தும் சூரியனின் ஒளி நம்பிக்கையூட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச உண்மைகள் மனித அன்பில் மட்டும் அடங்காமல் இந்த இயற்கையும் தன் அன்பில் வெளிப்படுத்த தவறியதில்லை என்பதை எத்தனை எடுத்துக்காட்டுகளில் உணர்த்துகிறது. இதை உணராத மனிதன் இவற்றுக்கு எதிராக எடுத்த ஆயுதங்கள் எத்தனை என்பதை எடுத்துரைக்கின்றோ. முதலாவதாக, அடுத்து பேசாத குரல்களின் ஓசையை நாம் கேட்காத புத்தகங்களின் வரிகளில் கிடைக்குமா? பார்க்காத திருப்பாத புத்தகங்களின் பக்கங்களில் ஒளிந்திருக்கும் உயிர் வாழும் கதாபாத்திரங்களை யார் அறிவார்? அதை யார் சொல்வார் இவ்வுலகிற்கு? எல்லையற்ற உலகிலே, ஏற்றம் நிறைந்த வாழ்விலே எத்தனை ஏற்ற தாழ்வுகளை நமக்கு காட்டுகிறது இந்த அரசியலமைப்பு. எலும்பில்லாத ஒரு மண்புழுவின் சேவை, வழியறியா காக்கையின் பயணம், தன் இனத்திற்காக எறும்புகள் சேகரிக்கும் பருக்கைகள் நாளைய தேவைக்காக, தான் ஈன்ற சிசுக்களை நேசிக்கும் உயிரினங்கள் நம்முடைய, அதாவது மனிதனுடைய வாழ்க்கை முறை சார்ந்த வாழ்க்கையையும் பகுத்துண்ணும் குணங்களையும் அதற்கு சொல்லத் தெரியாத அழகான வாழ்க்கையையும் படம் பிடிக்காத பதிவுகள் இல்லை. இயற்கையை மட்டுமே சார்ந்த நடவடிக்கைகளையும் அதற்கு தெரிந்த இறைவன் அளித்த வரங்களையும் கொண்டு இயற்கையோடு இயற்கையாய் யுகங்கள் கழித்த ஜீவராசிகளின் வாழ்க்கை தகவமைப்பை மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்தால் ஆட்டம் கண்டுள்ளதையும் அவன் கண்டுபிடித்த தொழில்நுட்பத்தின் மூலம் அதை படம் பிடிக்கவும் பகிரவும் தவறியதில்லை மாமனிதர்கள். பசுவிற்கே நீதி வழங்கிய அரசனாண்ட பூமி இது. இத்தனை உயிரினங்களின் மணியோசையை அரசிற்கு எடுத்துச் சொல்லும் மணியாக இருக்க தயங்குவோமா இனி? இரண்டாவதாக, மாதரி பிரதிபலிப்பு. நம் உலகப் போரில் தொடங்கி அண்ட சராசரங்களையே ஆராய்ச்சி செய்யும் ஒவ்வொரு ஆண்மகனின் பயணத்திலும் இவளின் பயணமும் உள்ளதென்பதை அறிந்திருக்கிறீர்களா? கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற ஒற்றை வரிக்கு உயிரையே காணிக்கையாக்கி மாதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி நம் பூமி. கோடிட்டு காட்டப்படாத மிக முக்கியமான வரிகள் இவர்கள். மனிதன் மறந்த கதாபாத்திரம் இவர்கள் யார்? இவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இதை சிந்திக்காமல் இருக்குமா இக்கதைக்களம்? கோடிட்டு காட்டப்படாத மிக முக்கியமான இந்த வரிகள் அடைந்த வழிகள் என்ன? வழிகள் உண்டாக்கிய வழிகள் என்ன? தங்கள் பயணங்களை அடுப்பங்கரையில் தொடங்கி அந்த அரசியலின் அச்சாணியை கழற்றி மாற்றி அமைத்து மாற்று சக்தியாக உருவெடுத்த பெண்கள் எனும் தேவதைகள் நமக்கு அளித்த வரங்களை பதிவுகளாக்குகிறோம். உணருவோம், உணர்த்துவோம் அவளும் மனிதன் என்று இவ்வுலகிற்கு. மூன்றாவதாக நாம் காண இருப்பது சுதந்திர போராட்ட வீரர்களின் அறிமுகம். வீரர்கள் இல்லாத போர்க்களத்தில் தேடினேன் எதிரிகளை. ஆம், காகிதத்தில் பதிந்த அடிமை என்ற அச்சிட்ட முத்திரையை அழித்துக் கொடுத்த பின்பும் ஏனோ மீண்டும் தேடுகிறது சுதந்திர போராட்ட வீரர்களை நம் மனது. ஏனெனில் அவர்களின் வீரமிகு வார்த்தைகளுக்காக வயிறும் மனதும் நன்கு நிறைவு பெற்று மக்களுக்கு நம்பிக்கையூட்டச் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மக்கள் மனதில் பதிய போகுதா இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் தனி மனித உரிமை எனும் சுதந்திர போராட்டத்தில் நாளை மீது நம்பிக்கை இல்லாமல் வயிற்றுப்பசி இறைவனின் சாபமா என நினைத்து நாளை என்பது
நம்மவர்களுக்கான சுதந்திர நாள் மட்டுமே என்ற நம்பிக்கையில் பிறர் நலனுக்காக நிறைவோடு வந்த வார்த்தைகளுக்கு ஈடு இணையாகுமா? இனி ஒவ்வொரு நாளும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைக்க மறப்போமா? நம் தலைமுறையினரின் நன்மைக்காக கட்சி தொண்டர்களின் ஆரவாரமிக்க அறிமுகம் அடுத்ததாக. மனிதன் மகத்துவமாக்கப்பட்டு அவனால் மேடையேற்றப்பட்ட வார்த்தைகள் பயணித்த தூரத்தையும் அவை மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கங்களையும் காணலாம். என் தலைமுறைகள் தாங்கிய எத்தனை தலைமைகள் என்ன செய்தது தன்னை தாங்கிய தலைமுறைக்கு? மக்கள் கொண்டாடும் தலைமையையும் அல்லது மக்களிடமிருந்து மறைக்கப்படும் தலைமையையும் நாங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. வேகமான வாழ்க்கைச் சூழலும் அதில் மாணவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என இவர்களின் அரசியல் ஈடுபாட்டு நிலையும், கிராமப்புற வாழ்க்கைச் சூழலும் அதில் மாணவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என இவர்களின் அரசியல் ஈடுபாட்டு நிலையும் பிரித்தறிய நமக்கு தேவைப்படுகின்றனர் மதிப்பிற்குரிய தொண்டர்கள், ஆதி தொண்டர்கள். ஆம், பாச பந்த உறவு நட்பு அல்லாத வெறும் பேசும் வார்த்தைகள் மற்றும் கொள்கைகள் என்ற தத்துவத்தில் எப்படி ஒரு தலைவனை தான் பின்பற்றுவதோடு நில்லாமல் தன் குடும்பத்தையும் ஈர்க்க வைக்கிறான் மதிப்பிற்குரிய தொண்டன். இவர்களின் உலகம் அறியாத பாதைகள் உலகம் அறிய செய்யாமல் இருப்போமா? இப்பயணத்தில் நம் அரசியல் களத்தின் இறுதி தலைப்பாக நேர்மையாளர்களின் நோட்டு புத்தகத்தின் வரிகளிலிருந்து எழுதப்பட்ட சட்டங்களை காட்டிலும் எழுதப்படாத சட்டங்களில் வாழும் மனிதன் அவனின் மனதில் படிந்துள்ள அழகான வழிகளை கண்ணாடி போல் எதிரொலிக்க முயல்கிறோம். உலகத்தையும் மனிதன் என்ற மகத்துவமான இறைவனின் கருணையை நேசிக்கும் உள்ளங்கள் அவர்கள் வாழ்நாளில் குற்றம் புரியாமல் தண்டனையை மட்டும் பெற்று நமக்காக உண்டாக்கிய நேர்மை என்ற பாதையை உருவாக்கியது எப்படி என்பதை நம் காதுகளும் கொஞ்சம் கேட்கட்டும். நம்முடைய சந்ததியினருக்காக ஒரு குயவன் கையில் கிடைத்த களிமண் எப்படி நிரபராதிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையைப் போல அத்தனை அடிகளை பெற்று அழகான வடிவமாகி எடுத்துக்காட்டானது அத்தனை கண்களுக்கும். அதுபோல நம் உலகத்தின் வரலாற்றை சரியாக காட்ட தன் சரித்திரத்தை துளைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை காண்போம் இனி ஒவ்வொரு மாதமும் களிமண்ணின் கதைகளாக. வள்ளுவன் தன்னை உலகிற்கே வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வழித்துணையாக திருவள்ளுவரையும் நம் அரசியல் பயணத்தில் அழைப்போம். அவர் இல்லாது எங்கு நிலை நிற்கும் ஒரு அரசியல் சகாப்தம்? பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். இத்திருக்குறளை மனதில் நிறுத்திய வண்ணம் மாற்றத்தை துவங்கியவரிடமிருந்து அது துவங்க காரணமானவர்களையும் காணலாம். நல்ல மாற்றம் நம்முள் நுழைய காரணமும் அறியலாம். மாற்றத்தை உண்டாக்க வாக்காளனின் உளறல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இனி ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கேளுங்கள். மெய்ப்பட வேண்டும். மெய்தினில் நன்றி.